மொத்தம் 15 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி தற்போது வேட்புமனு ஆனது ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு மீதான பரிசீலனை என்பது வேட்பாளர்கள் முன்னிலையில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், தலைமைச் செயலக சட்டப்பேரவை துணை செயலாளர் தென்மொழி ஆகியோர் வேட்புமனு பரிசீலனை மேற்கொண்டு வருகிறார்கள். மொத்தமாக 15 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் பிரவீன் சக்கரவர்த்தி தவிர மற்ற அனைவரும் சுயேட்சை வேட்பாளர்களாக வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். வேட்புமனு பரிசீலனை 11 மணி அளவில் தொடங்கிய நிலையில் தற்போது பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்தவரையில் ஒரு மாநில தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். அதன்படி தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுகிறார். அவருக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழியாத நிலையில் போட்டியின்றி பிரவீன் சக்கரவர்த்தி தேர்வாவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியுள்ளது. மொத்தம் 15 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி தற்போது வேட்புமனு ஆனது ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு மீதான பரிசீலனை என்பது வேட்பாளர்கள் முன்னிலையில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், தலைமைச் செயலக சட்டப்பேரவை துணை செயலாளர் தென்மொழி ஆகியோர் வேட்புமனு பரிசீலனை மேற்கொண்டு வருகிறார்கள். மொத்தமாக 15 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் பிரவீன் சக்கரவர்த்தி தவிர மற்ற அனைவரும் சுயேட்சை வேட்பாளர்களாக வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். வேட்புமனு பரிசீலனை 11 மணி அளவில் தொடங்கிய நிலையில் தற்போது பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்தவரையில் ஒரு மாநில தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். அதன்படி தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுகிறார். அவருக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழியாத நிலையில் போட்டியின்றி பிரவீன் சக்கரவர்த்தி தேர்வாவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியுள்ளது. மொத்தம் 15 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி தற்போது வேட்புமனு ஆனது ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு மீதான பரிசீலனை என்பது வேட்பாளர்கள் முன்னிலையில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், தலைமைச் செயலக சட்டப்பேரவை துணை செயலாளர் தென்மொழி ஆகியோர் வேட்புமனு பரிசீலனை மேற்கொண்டு வருகிறார்கள். மொத்தமாக 15 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் பிரவீன் சக்கரவர்த்தி தவிர மற்ற அனைவரும் சுயேட்சை வேட்பாளர்களாக வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். வேட்புமனு பரிசீலனை 11 மணி அளவில் தொடங்கிய நிலையில் தற்போது பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்தவரையில் ஒரு மாநில தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். அதன்படி தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுகிறார். அவருக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழியாத நிலையில் போட்டியின்றி பிரவீன் சக்கரவர்த்தி தேர்வாவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியுள்ளது. பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.